நாளென் செய்யும் வினைதாரென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யார். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஆவணி 3 பௌர்ணமி திதி, ஆவணி 17 அமாவாசை திதி வருகிறது. வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம், தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கிரகங்களுடைய நிலை, குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். ராசிநாதன் 10 நாள் 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்புறம் 21 நாள் 3ஆம் இடம் மிதுனத்துக்கு சென்று விடுகிறார். குரு பார்வை இருக்கிறது. சனி 11ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாதம், தமிழ் மாதம் கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதுவாக இருந்தாலும், மைனஸாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிவிடுவோம், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சொல்லிவிடுவோம். அதாவது நம்மளை பொறுத்தவரையிலையும் சில பேர் இப்போ பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க, நம்ம நெகட்டிவும் இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ராசிநாதன் 2ஆம் இடத்துல 10 நாள் இருக்கார். சூப்பர். இந்த 10 நாள் நல்லா இருக்குமா, அப்புறம் நல்லா இருக்காதா அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆம் இடம் போயிடுறார் முயற்சி ஸ்தானத்தில். ஸோ ராசிநாதன் பொறுத்தவரையும் நல்ல நிலையில் இருக்கிறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2ல் குரு இருக்கிற வரைக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓராண்டு காலம், அது அடுத்த மே மாதம் வரைக்கும் குரு அங்கே தான் இருப்பார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காசு பணம் வரவை பற்றி கவலையே இல்லை. ஏதாவது ஒரு ரூட்டில் ஒரு வாசல் 3 நாள் இன்னொரு வாசல் கடவுள் திறந்து காசு பணம் படி அளப்பார். அப்படி 2ஆம் இடத்துல தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது கொடுத்து வைக்கணும் இல்லைங்களா, ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லைங்க, குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுங்கிறது குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய காலம். உங்கள் வாக்கு ஸ்தானமும் கூட, வாக்கு ஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்தார்னு சொன்னால் அப்போ உங்கள் வாக்கு வந்து பலிதமாகும். பலிதம் சொன்னால் எல்லாருக்கும் எப்படி பலிதமாகும்? இப்போ உதாரணமாக ஒரு ஜோசியர் இருக்கார், அவருக்கு வேணால் வாக்கு பலிதம் ஏற்படலாம். அவருக்கு வந்து தொழில் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா சென்று நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம். இப்போ வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு எப்படி? இவங்களுடைய வாக்கு செல்வாக்கை பெறும். ஆனால் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த உங்கள் திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமை வெளிப்பாடாகி உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி முதல் 10 நாளாக இருந்தாலும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குரு மங்களம் யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது நல்லது. ஒரு வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம், அதாவது எல்லாமே சுபமாக அமையக்கூடிய ஒரு, அதான் மங்களகாரகன் அப்படின்னு பேரே அவருக்கு இருக்குன்னு சொன்னால் அதுவும் குருவோடு சேர்ந்தால் இன்னும் சொல்லவே தேவை. சூப்பர். அடுத்த 21 நாளுக்கு அவர் 3ஆம் இடம் போயிடுறார், முயற்சி ஸ்தானத்தில் போயிடுறார். முயற்சி ஸ்தானத்தில் போய் அவர் வந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒரு ராசிநாதன் 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போது உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் இதில் எல்லாத்தையும்
தொழிலில் போட்டு நல்ல தொழிலோ உத்தியோகமோ நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ அதில் உங்கள் முழு முயற்சியை ஈடுபட்டு சம்பாத்தியத்தை பெரிய லெவலில் கொண்டு வருவீங்க, சாதனை புரிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் 3ல் இருக்கிறது, எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகும். செவ்வாயினுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புத பகவான் 15 நாள் 3க்குடையவன் 4ஆம் இடம் அப்புறம் 5ஆம் இடத்தில் இருக்கார். எப்போவுமே எந்த ஒரு கிரகமும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நல்ல பலனையே தரும். அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. உங்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே அற்புதமான மாதம். சூரியன் ஆட்சி பெறுவது மிக மிக சிறப்பு. அவருடைய வீட்டுக்கு அவர் போய் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பாகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் மேஷராசிக்கு வலுக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளால் பெருமை, பேறு, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அவங்களுடைய கல்வியும் மேம்பாடடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்தில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போ பூர்வீகத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது 6ல் சுக்கிரன் இருக்கார். அதிகபட்சமாக 21 நாள் இருக்கார். அப்போ இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் சுக்கிரன். இப்போ பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேது வேறு சேர்ந்து இருக்கிறதால, கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6க்கு சென்றாலும் குறை ஒன்றும் இல்லை. குரு பார்வையில் இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறுகிறார். சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லலாம். நண்பர்களால் ஆதரவு. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு தந்தைக்கு அனுகூலங்களை தருவீர்கள். இல்லை தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இல்லை ஒரு சிலர் வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம். அதனால் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த பூமிக்காரகன் இல்லையா, அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் இப்போ ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை தொழில் பண்ணணும்னு நினச்சா தொழில் பண்ணுங்கள், தொழிலும் சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் உங்களுக்கு பாருங்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர்
11ஆம் இடத்தில் இருக்கிறார். 12இல் அமர்ந்திருக்கும், அதாவது ராகுவனுடைய சாரம் பெற்றிருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை. அப்போது அதில் பணியாற்றக்கூடிய சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், பெரிய தொழிற்சாலையாக இருக்கட்டும், தொழிலாளிகள் முதலாளிகள் அனைவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்டில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம். இந்த ராகு பகவான் 12இல் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அவர் பாருங்கள் சனிச்சாரம் வாங்கியிருக்கார், சனி ராகுச்சாரம் வாங்கியிருக்கார், ராகு சனிச்சாரம் வாங்கியிருக்கார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேலை பார்ப்பாங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். தாராளமாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். தாராளமாக நம்பி வெளிநாடு போகலாம். இந்த குரு பாருங்கள், குரு பகவான் வாங்கியது செவ்வாய் சாரம். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பூமிகாரகன் செவ்வாயினுடைய சாரம் பெற்றிருப்பதால், அப்போ பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அரசு தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், அற்புதமாக சம்பாத்தியம், அற்புதமான ஒரு மாதம், சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 24, 25, 26 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். ஆவணி 24, 25, 26 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த மாதம் ஆவணி மாதம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். முருகப்பெருமானை வணங்குங்கள், மற்றபடி உங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.